இந்த டிஏ உயர்வு வந்து உங்களுக்கு முழுசாக கொடுத்துட்டாங்களா? இழுவைத்தாயின்னு சொன்னீங்களே, ஒரு 10 வருஷம் தரணும்னு சொன்னீங்களா, அதுவும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தற்போது 2023 ஜனவரி மாதம் வரை உயர்ந்துள்ள அகவிலைப்படி உயர்வு 246% மற்றும் 42% வரை பெயரளவிற்கான அகவிலைப்படி உயர்வு, அதாவது நாமினல் டிஏ உயர்வாக அரசு வழங்கியுள்ளது. மேலும் ஜனவரி 2026 மாதத்தில் ஜூலை 2024 வரை உயர்ந்த அகவிலைப்படி உயர்வான 25% மற்றும் 11% பெயரளவிற்கான அகவிலைப்படியாக, அதாவது நாமினல் டிஏவாக வழங்குவதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. ஜனவரி 2025 மாதத்திற்கு பிறகு உயர்ந்துள்ள அகவிலைப்படி உயர்வு குறித்து எவ்வித தகவலும் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யவில்லை. பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை வழங்கும் மாறும் அகவிலைப்படி, அதாவது வேரியபிள் டிஏ வழங்குவது குறித்து எவ்வித தகவலும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கவில்லை. 120 மாத டிஏ அரியர் தொகை வழங்குவது குறித்தும் எவ்வித தகவலும் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கவில்லை. 11/8/2025 மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை படித்து வர மனுதாரர்களுக்கு 10 நாள் கால அவகாசம் வழங்கி தீர்ப்பளித்தார். நீதியரசர் தண்டபாணி அவர்கள் 31/8/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் மாறுதலாகி செல்வதை தெரிந்திருந்தும் வழக்கு தொடர்ந்த மனுதாரர்கள் சார்பில் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர கால அவகாசம் இருந்தும் அரசுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் வகையில் மேலும் 2 வாரங்கள் கால அவகாசம் வாங்கியதால் நீதியரசர் 2 வாரம் வழக்கை ஒத்திவைத்தார். தற்போது மேற்படி வழக்கு 2 வாரங்களை தாண்டியும் 100 நாட்களை நெருங்கி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி அரசு உச்சநீதிமன்றத்தில் தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்புக்கு எதிராக கியூரிட்டி பெட்டிஷன் வழக்கை தாக்கல் செய்துள்ளது. வரும் 28/11/2025 அன்று வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறலாம் என இணையத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த கியூரிட்டி பெட்டிஷன் வந்து அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதனால் உங்களுடைய டிஏ எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? மேற்படி கியூரிட்டி பெட்டிஷன் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 5 நீதியரசர்களால் தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கிறோம். அனைத்து ஓய்வூதியர்களும் நம்பிக்கையும் அதுதான். ஒருவேளை மேற்படி வழக்கு விசாரணைக்கு அட்மிஷன் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அகவிலைப்படி உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தும். ஜனவரி 2026 ஆண்டிற்கு பிறகு அரசால் அகவிலைப்படி உயர்வு வழங்குவது குறித்து பாதிப்பு ஏற்படும். சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் நடைபெற்று வரும் வழக்குகள் உச்ச நீதிமன்ற வழக்கு விசாரணை முடியும் வரை மிக காலதாமதப்படுத்தப்படும். அரசு அகவிலைப்படி உயர்வுக்கான தொகை பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வது பாதிக்கப்படும். அரசுக்கு 2025 ஆண்டுக்கு பிறகு அகவிலைப்படி உயர்வினை வழங்குவதற்கு விருப்பமில்லை. அகவிலைப்படி உயர்வு தொடர்பான வழக்குகளில் வாய்தாக்கள் மூலம் அரசு காலங்கடத்தி தனது ஆட்சி காலத்தில் முடிய உள்ளது. குறிப்பு, தற்பொழுது அரசுக்கு மிக குறுகிய ஆட்சி காலமே உள்ளது, அதாவது 5 மாதங்கள் மட்டுமே உள்ளது. இப்படி உள்ள சூழ்நிலையில் உங்களது சங்கம் அடுத்து எது நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா இந்த டிஏ உயர்வு பிரச்சனைக்காக? அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கியூரிட்டி பெட்டிஷன் வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை உயரும் அகவிலைப்படி உயர்வினை திருத்தம் செய்து சம்பளத்தில் உயர்த்தி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்குவது போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் 6 மாதத்திற்கு ஒரு முறை உயரும் அகவிலைப்படி உயர்வினை திருத்தி அவர்களது பென்ஷனில் உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், ஆகஸ்ட் 2024க்கு பிறகு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்கள், ஊதிய ஒப்பந்த பணப்பலன்கள், இலவச மருத்துவ காப்பீடு, சேமநல ஓய்வு பணம், பழைய ஓய்வூதிய திட்டம் போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருமித்த கருத்துக்கள் கொண்ட
ஓய்வூதியர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஊதியர் தினமான 17/12/2025 அன்று மாபெரும் ஒரு அறவழி போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்துள்ளோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலமீட்பு சங்கத்தின் தலைவர் திரு டி கதிரேசன் அவங்க வருகின்ற 17/12/2025 அன்று சென்னையில் அனைத்து ஓய்வூதியர்களையும் திரட்டி ஒரு மாபெரும் அறவழி போராட்டம் நடத்த இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை அவர்களுடைய கருத்தை கேட்போம். மாபெரும் அறவழி போராட்டம் நடத்துகின்றார்கள். அதற்கான கருத்துக்களை கேட்பதற்காக திரு சேகரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரை சந்தித்து அவருடைய கருத்தை கேட்போம். உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கய்யா? உறுதியாக அவர் நடத்தும் அந்த அறவழி போராட்டத்திற்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நலச்சங்கம் அனைவரும் கலந்து கொள்வோம். இதை கண்டிப்பாக வெற்றி பெற செய்வோம். அண்ணன் கதிரேசன் அவர்கள் வழியில் உறுதியாக அவருக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த போராட்டத்தை வென்று அனைத்து தொழிலாளர்களுக்கும் நல்வாழ்வு கொடுக்கும் ஐயா கதிரேசன் அவர்கள் தலைமையில் ஒன்றாக செயல்படுவோம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து தொழிலாளர்களும் ஒற்றுமையாக இருந்து போராட்டத்தை வென்றெடுப்பார்கள். நன்றி ஐயா, நன்றி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் வருகிற டிசம்பர் 17ஆம் தேதி நடக்கக்கூடிய பெரிய அறவழி போராட்டம் சென்னையில் நடக்கின்றது. இது சம்பந்தமாக ஓய்வு பெற்ற தொழிலாளி ஐயா கமால் பாட்சா அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவருடைய கருத்தை நாம் இப்பொழுது கேட்போம். ஐயா, சென்ற ஆண்டு 17/12/2024 அன்று ஒரு அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. அது நடத்துகிற போது அது சக்தியாக நாங்கள் மதுரை மண்டலத்திலேருந்து போய் கலந்துக்கிட்டோம். அது பெரிய மாபெரும் வெற்றியை தந்தது. தமிழகத்தவே திரும்பி பார்க்க வைத்தது. அதுபோல் இன்று அவர் அறிவித்த போராட்டத்தில் வருகிற 17/12 மாபெரும் சக்தியாக அனைவரும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை மிக சென்ற ஆண்டு நடந்ததை விட இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய மதுரை மண்டலத்தில் இருந்து அனைவரும் ஒன்று திரண்டு செல்வோம். நன்றிங்க ஐயா, நன்றி. நலமீட்பு சங்கம் அறிவித்த அறவழி போராட்டம் சம்பந்தமாக தேனியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தொழிலாளி திரு மணிகண்டராஜ் அவர்களிடம் கருத்து கேட்டபோது, வணக்கம். 24 டிசம்பர் 17 அன்று மாநில தலைவர் கதிரேசன் ஐயா அவர்கள் சென்னையில் ஒரு அரையாடை போராட்டம் நடத்தினார். அதற்கு தேனி மாவட்டம் சார்பாக சக்தியாக பங்கேற்று தேனி மாவட்டம் உள்ள தமிழ்நாடு முழுக்க இருந்த கன்னியாகுமரி முதல் நாகர்கோவில் வரை உள்ள அனைத்து தொழிலாளர் சக்தியாக பங்கேற்று சக்தியாக நடைபெற்றது. அதேபோல் இப்போ 17/12/2025 அறிவிக்கப்பட்ட இந்த போராட்டத்திலும் தேனி மாவட்டத்தில் உள்ள எங்களது தொழிற்சங்கம் சேர்ந்தவர்களும் மாட்டு தொழிற்சங்கத்தில் சேர்ந்த எல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக வெற்றியடை செய்வோம் என்பதை வேண்டுகோள் உறுதியாக நிறைவேற்றி காட்டுவோம். நன்றி ஐயா, நன்றி.